இப்போ நான் எப்படி சொல்கிறது, நம்ம ஊர்களெல்லாம் அடிச்சுப்போம் அந்த மாதிரி ஃபைட்டு, அதுவும் ரொட்டீனாக எனக்கு கிடைக்காது. எல்லாமே நான் தொட்டது எல்லாமே, எனக்கு ஸ்டார்ட் பண்ணது எல்லாமே அப்படி தான், ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜோனல்லே தான் இருந்தது. அதே போல் தான் ஏஆர்எம். ஏஆர்எம் பார்த்திங்கன்னா கலரி, ஃபுல் அண்ட் ஃபுல் கலரி பேக்ட்ராப்பான ஒரு ஸ்டோரி தான் அது. அது அவ்வளோ ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணவே முடியாது, ஏன்னா கலரி எனக்கு சுத்தமாக தெரியவே தெரியாது. அப்போ என்னென்னா கலரி ஆசானை வச்சு தான் அங்கே நம்ம ஹீரோ வந்து லேர்ன் பண்ணுது டொவினோ தாமஸ் சார். எனக்கும் டைரக்டர் அங்கே வந்து டைரக்டரும் நம்ம எடிட்டர் சமீர் முகமது, இவங்க 2 பேருக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு கலரினா என்னன்னே தெரியாது, மற்றபடி பேசிக்கான ஜிம்னாஸ்டிக் தெரியும், சிலம்பம் தெரியும், நம்ம ஊரில் கற்றுக்கிட்டது. இது அங்கே வந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் வந்து மலையாளத்தில் வந்து கலரி தான் பேஸான ஒரு பொசிஷன். அப்போ அங்கே வந்து என்னால் கற்றுக்கிற முடியல, என்னடா பண்ணுறது அப்படின்னா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி லேர்ன் பண்ணேன். எப்படி பண்ணலாம், கலரினா எப்படி, என்ன மாதிரி பண்ணுறாங்க, மூமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதுக்குன்னே ஒரு கலரி ஆசனை வச்சு டொவி சார் வந்து கற்றுக்கிட்டாங்க. அப்போ எனக்கும் அந்த வாய்ப்பு கிடச்சிது, நம்மளும் அதில் போய் லேர்ன் பண்ணுறதுக்கு. ஒரு 2-3 டேஸ் அங்கேயும் நானும் ஸ்டே பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதே போல் கலரி ஆசனம் கூட டெய்லி டச்சில் இருந்தேன், எப்படி பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது. அப்படி தான் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரி இந்த டாக்டிக்கலாக என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அங்கே வந்து அப்படி கற்றுக்கிட்டது தான் அந்த படம். அதனால தான் அந்த படம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு நம்மளுக்கு நேம் கிடச்சிது, ஏஆர்எம்மும்.